கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் தலைமுறை தலைமுறையாக கவனித்து பார்க்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச இருக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 32:7. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். நம்ம ஒரு வருஷத்தை கடந்து இன்னொரு புது வருஷத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த புதிய வருஷத்தின் காரியங்களையே நாம் சிரித்து கொண்டிருப்போம், பேசி கொண்டிருப்போம். இந்த புது வருஷத்துல நான் அதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன், புது வருஷத்துல நான் இதை செய்யணும், புது வருஷத்துல அதை நடத்தி காட்டணும், புது வருஷத்துல இது நிறைவேறணும். இதுதான் இந்த புதிய வருஷத்தின் திட்டங்களையே நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் உபாகமத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வசனத்தில் இவ்வாறாக இருக்கிறது: பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை நீ கவனித்துப்பார். ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு ஆண்டும் நான் உன்னை நடத்தின விதத்தை, உன்னை போஷித்த விதத்தை, உன்னை பாதுகாத்த விதத்தை, தலைமுறை தலைமுறையா அந்த வருஷங்களை நீ கவனித்துப்பார். அது ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேர்ஃபுல்லி யூ வாட்ச். ரொம்ப கவனமா பாரு, நான் உனக்கு எப்படியெல்லாம் நான் உதவி பண்ணியிருக்கிறேன், எப்படியெல்லாம் நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், உதவி செய்திருக்கேன் என்பதை நினைத்துப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கூறுக. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதையெல்லாம் ஆண்டவர் நினைச்சுப்பார், கடந்து வந்த வருஷங்கள்ல இதை நினைச்சுப்பார், இதை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னார்னு ஜஸ்ட் சில நிமிடங்கள் நம்ம தியானிக்க போறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 5 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்பதை நீ நினைப்பாயாக. ஆண்டவர் சென்று போன வருஷங்களிலே, தலைமுறை தலைமுறையாய் சென்று போன வருஷங்களை கவனித்து பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை மையப்படுத்தி கூறுகிறார் என்று சொன்னால், நீ எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று சொல்லி கவனித்து பார். நான் என்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை நான் எவ்வளவாய் உன்னை நான் விடுவித்து கொண்டு வந்தேன், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தேன் என்பதை நீ நினைப்பாயாக என்று சொல்லி அங்கு கூறுவதை பார்க்கப்படுகிறது. அடிமைத்தனத்தின் வீடு, காலங்காலமாய் அவங்க வெளியில வருவாங்க, எகிப்தை விட்டு வெளியில வருவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இல்லை. தேவன் தம்முடைய தாசர்களை அனுப்பி உங்களை நான் விடுதலையாக்க போகிறேன் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் நம்பாமல் அவிவிசுவாசமான வார்த்தைகளையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து கர்த்தர் உன்னை இப்ப எந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நினைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வருஷ துவக்கத்தை நமக்கு சொல்லுகிறார். எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கார் என்பதை நீ நினைக்கணும். அதுதான் நான் சொல்றேன், தலைமுறை தலைமுறையாய் அவர் செய்து வந்த நினைப்பாயா. என்னது தலைமுறை தலைமுறை செய்து நினைக்கணுமா? நான் எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கார். நம்ம நிலைமையை அறிஞ்சாதான் நமக்கு அந்த உணர்வு நமக்கு கடந்து வரும். இளைய குமாரன் அவன் இருக்கிற நிலைமையை உணர்ந்த பின்புதான் அவன் யோசிச்சான், ஐயோ என் வீட்டுல, என் தகப்பன் வீட்டுல இருக்கிற ஆகாரம், என் தகப்பன் வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரங்க, அவங்க எடுக்கிறதான வஸ்திரங்கள், இது எல்லாம் அவன் இருக்கிற நிலைமையை அவன் அறிஞ்ச போதுதான் அவனுக்கு அந்த உணர்வு கடந்து வந்தது. ஸோ இந்த நான் உங்கள்கிட்ட அந்த காரியமா நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கார் என்பதை நம்ம நினைக்கணுமா? போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், சின்ன சின்ன காரியத்துக்கு அங்கலாய்த்தேன். ஆண்டவர் எனக்கு எந்த அளவாய் எவ்வளவாய் என்னை உயர்த்தி கொண்டு வந்தான். வியாதியின் அடிமைத்தனத்தை நான் சிக்கி இருந்தேன், விடுதலையாவோனுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, மரண படுக்கையில இருந்தேன்,
செத்துருவேங்கிற ஒரு பயம் என்னை ஆட்கொண்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் ஜீவனோடு இங்க நான் ஆண்டுடைய வசனத்தை இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சென்று போன வருஷங்களிலே அவர் செய்து வந்த காரியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நம்பிக்கையே இல்லை இது நடக்கும்னு, இது சாத்தியமாக நம்பிக்கையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே தான், நம்பிக்கையே இல்லை அவங்க எகிப்திலிருந்து வெளியே வருவாங்கன்னு. ஆனா அதை சாத்தியப்படுத்தி கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வந்தார். பாத்தீங்களா? நமக்கு நம்பிக்கையே இல்லை, எவ்வளவு அடிமைத்தத்தில் நம்ம சிக்கி இருந்தோம், கர்த்தர் நம்ம விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அதை நம்ம நினைவு பெறணுமா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதை நம்ம நினைவு பெறணும். இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தினுடைய பின்பகுதியில அல்லது முதல்ல வாசிக்க 8ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ரொம்ப முக்கியம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இப்ப எப்படி ஆண்டவர் சென்று போன வருஷங்களில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரா? தெளிவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை நடத்தி வந்த வழிகள் ஒருவேளை அது கரடுமுரடான பாதைகள் தான். நீ நிறைய காரியத்தை என்கிட்ட கேட்ட, ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே நீ சொன்ன. ஆனா பரவாயில்ல, இப்படித்தான் உன் வாழ்க்கை, இப்படித்தான் போகணும்னு நான் நிர்ணயிச்சேன். ஆண்டவரே எனக்கு இந்த பாடு வேண்டாம் ஆண்டவரே, இந்த கஷ்டம் வேண்டாம் ஆண்டவரேன்னு எத்தனை தடவையோ நான் போராடி பார்த்தேன். ஆனா ஆண்டவர் இந்த பாடுகள் வழியாக, அந்த கஷ்டத்தின் வழியாக என்னை நடத்தி கொண்டே தான் வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் என்னுடைய பலவீனத்திற்காக நான் வேண்டினேன். அவற்றிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை, உன் பலவீனத்திலிருந்து சுகமானாயின்னு வரல, என் கிருபை உனக்கு போதும். அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நான் உன்னை சோதித்து பார்க்கும்படிக்கு உன்னை 40 வருஷமாலும் நடத்தி வந்த பாதைகளை நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும், அந்த நடத்தி வந்த பாதைகள் ரொம்ப சந்தோஷமான ஒரு பாதை நம்ம சொல்ல முடியாது. கசப்பான பாதைகள், மாறா தோல்விகள். ஜெயிக்கலான்னு போவாங்க, தோத்து போய் வந்திருப்பாங்க. தேவைகள், ஆசைப்பட்டதை சாப்பிட முடியலங்க, தேவைகள் சுற்றிலும் வந்தது. அவமானம், சகிக்க முடியாத அவமானம். இந்த பாதை வழியா போலான்னு, இந்த தேசத்தின் வழியா போலான்னு போய் கேட்பாங்க, நாங்க போட்டுமான்னு. போக கூடாது, வேற பாதை வழியா போங்க, திருப்பி விட்டுருப்பாங்க. யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, எங்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜெயம் கிடைக்கும், வெற்றி அடைஞ்சிடலான்னு போயிருப்பாங்க, நிறைய இடத்துல தோத்து போய் வந்திருப்பாங்க. இப்படி இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவர் சென்று போன வருஷங்கள்ல நான் உனக்கு செய்து நினைச்சு பாரு. அப்படி இருந்தும், மாறா கசப்பா இருந்தும், தோல்வியை நீ சந்திச்சும், உன் தேவை சந்திக்கப்படாம இருந்தும், சில இடங்கள்ல நீ அவமானத்துக்கு மேல் அவமானம் வந்தும், சில இடங்கள்ல உன திருப்பி அனுப்பிவிட்டாங்களே, அது திருப்பி அனுப்பிவிட்டப்பட்டும், இல்ல இல்லன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னாங்களே, அப்படி இருந்தும் என்ன சொல்றாருன்னா, இந்த 40 வருஷம் அளவும் நீ மேல போட்டுக்கிற வஸ்திரம் அது பழையதாய் போகவில்லை, கால் வீங்கவும் இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்களேன். இவ்வளவா இருந்தும் உன்னுடைய சரீரத்திற்கோ நீ உடுத்திருக்கிற வஸ்திரத்துக்கோ எந்த விதமான குறையில்லாம நான் நடத்தின பாத்தியா, அந்த நடத்தி வந்த பாதைகள் நினைச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன் விசுவாசத்துக்கு. ஆமென் ஆமென். நம்ம நடத்தி வந்த பாதைகள் நினைச்சு பாரு. தோத்து போய் நின்னாலும் நான் எந்த இடத்துலயும் அவமானப்படலையே, உடுத்திருக்கிற வஸ்திரத்துக்கும்
என்னுடைய சரீர அவயங்களை எந்த பலகீனம் வராமலையும் நடத்தி வந்தாரு. சங்கீதம் 23 சொன்னது போல அவர் நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையை நடத்தி. வேற எதுவுமே இல்லைங்க என்கிட்ட சொல்றதுக்கு. ஆனா அவருடைய நாமம் என்கிட்ட இருந்துச்சு. அந்த நாமத்தின் நிமித்தம் தான் என்ன நடத்தினார். அவர் நாமத்தின் நிமித்தம் தான். சில இடங்கள் நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா, இது கைகூடி வருமா கைகூடி வராதா. ஆதியாகமம் 24:48 சொன்னது போல என்னை நேர்வழியாய் நடத்தினாரே எலியேசர் சொல்றாங்க, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி சாத்தியமாக என் எஜமானுக்கு என்று நினைத்தேன். ஆனால் தேவன் என்னை நேர்வழியாய் என்னை நடத்தினாரே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொன்னது போல தொடங்கினவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவான். இந்த ஆண்ட கத்த துவங்கியிருக்கா என்று சொன்னால் இந்த ஆண்டினுடைய முடிவு பரியந்தம் வரை உங்களை நடத்துவான். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையை துவங்கியிருப்பா என்று சொன்னார் அது அற்பமாயினாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி நிருபத்தை எழுதும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார்கள். சிறைச்சாலையிலிருந்து எழுதும் போது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு எழுதிட்டு அவர் சந்தோஷமா இருந்தா இல்லையோ, ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தொடங்கினார் என்று சொன்னால் அதை அவர் முடிவு பரியந்தம் அவர் நம்ம நடத்துவார். மூன்றாவதாக ஆண்டவர் நீங்கள் நானும் சிந்திக்க சொல்றாரு. பூர்வ நாட்களையும் தலைமுறை தலைமுறையாக நடத்தி வந்ததை நினைன்னு சொல்லல. இந்த மூன்றாவது எதை சொல்றாருன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி பார்த்தா, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவன். அதுக்கு முந்தின பாயிண்ட் நான் சொன்னேன், வஸ்திரத்தையும் சரீரத்துல எந்த விதத்திலையும் பலவீனம் தாக்காதபடி இம்மட்டும் ஜீவனோடு வச்சிருக்கிறாரேன்னு சொன்னேன். இங்க ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எதை நம்ம நினைச்சு பார்க்கணுமா, ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் பொருள் வாங்குறதுக்கு உதவி செய்திருப்பார், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உதவி செய்திருப்பார், ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்திருப்பார், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உதவி செய்திருப்பார். உங்களுடைய எதிர்கால காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமணமான காரியங்கள், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், உங்கள் கணவனாருடைய வேலைகள், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு வருகிறதான பணங்கள், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒன்னே ஒன்று நீங்க சொல்லணுமா, ஏ அப்பா எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வந்துச்சு, அப்பா நான் தான், என்னாலதான், என் புருஷனாலதான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதான். ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கு தேவையான பலனையும் கொடுத்தீரே அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் கண்டிச்சு, ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில நீர் எங்களுக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான பலனை எனக்கு தந்தீரே அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய இதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவர் நினைச்சாலும் அவங்க மாமா 10 தடவை அவன் சம்பளத்தை மாத்தி அமைச்சான். ஏங்க, ஒரு தடவை பொறுக்கலாம், 2 தடவை பொறுக்கலாம், 10 தடவை அவன் ஆசீர்வாதத்துல கை போடுவதற்கு கண்டிப்பா என்கிட்ட யாரு வேண்டாம் நான் விட மாட்டேன். 10 தடவை அவன் சம்பளத்தை மாத்தி அமைக்கிறான். இவன் ஆஸ்வதிக்கப்படுறான், கொஞ்சம் குறைப்போம், இவன் ஆஸ்வதிக்கப்படுறான், குறைப்போம், ஐஸ்வர்யத்தை குறைப்போம், சம்பளத்தை குறைப்போம், சம்பளத்தை குறைப்போன்ட்டு நிர்வாக ரீதியா 1000 தடவை யாக்கோபுக்கு விரோதமாய் எத்தனம் பண்ணினாலும் கர்த்தருடைய வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31:7, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 10 தடவை என் ஐஸ்வர்யத்தை நீ தொடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் நீ என் மேல தீங்கு செய்வதற்கு, என கை சுண்டி தீங்காய் ஒரு காரியத்தை சொல்வதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கல, உனக்கு இடம் கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க விசுவாசிக்கிறவர், ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹalleluya. எனக்கு எத்தனையோ விதமான ஐஸ்வர்ய இழப்புகள் 10 தடவை மாத்தி 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 என்னை ஏமாத்தி காரியங்கள் செஞ்சாலும் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகள் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும் அவங்க எனக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. உடனாளாகம் 29:12 சொன்னது போல ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும்
பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். வேற எதுவுமே கிடையாதுங்க. யாரும் நம்மளை உயர்த்த முடியாது. நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்க்கிறேன். ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கு தேவையான பலனையும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த புதிய ஆண்டுக்குள்ள இந்த மாசத்துல நம்ம பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷங்கள் முழுவதும் தேவன் நமக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்கத்தக்கதான பலனை தேவன் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். என் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, பூர்வ நாட்கள் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் நினைச்சு பார்க்காம நாங்கள் சில காரியத்தை விட்டுறோம். சங்கீதம் 103 சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நிறைய தடவை நீ செய்த உபகாரங்கள் நாங்கள் மறந்து போகிறோம். இன்றைக்கு இது எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்குது. எந்த நிலைமையிலிருந்து நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறத நீ ஞாபகப்படுத்து. மறவாதேன்னு சொல்லியிருக்கிறீ. நான் நடத்தி வந்த பாதைகளை நீ மறவாதேன்னு சொல்லியிருக்கிறீ. ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கத்தக்கதான பலனையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதை மறவாதே என்று சொல்லியிருக்கிறேன். அம்மாப்பா, இதெல்லாம் நாங்கள் மறந்து போகாம நீ செய்த எல்லா உபகாரங்களும் நினைத்து நாங்கள் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை அவ்விதமாய் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். நீ இப்ப இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.